ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு கேரட் பீன்ஸ், வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்காக கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து 1/4 கிலோ இருக்கும். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா, வெங்காயம் அளவெல்லாம் அதிகப்படுத்தி செஞ்சுக்கோங்க. கேரட் பீன்ஸ் வந்து அந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும், டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம 1 கப் ரைஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம செய்கிற கேரட் பீன்ஸு சாதம் வந்து வெறும் கேரட்டும் பீன்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கேரட் பீன்ஸ் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம கத்திரிக்காய் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் எப்படி நம்ம ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி கத்திரிக்காயும் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 3 வரமிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துட்டுங்க. இதை வந்து தண்ணி சேர்த்தாமல் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பாதி அளவுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆயிரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை வந்து நல்லா அந்த எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதே எண்ணெயில் வந்து நம்ம வந்து ரைஸ் தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் கடுகு, தேவையான அளவு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உளுந்து பருப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கூடவே 1 வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிளகாய் ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போதே சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கூடவே கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மிளகாய் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்து செஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமே குக் ஆயிருங்க. இப்போ நமக்கு கத்திரிக்காய் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் துருவல் அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம். அப்படியே 1 நிமிஷம் போல் நல்லா வதக்குனீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் துருவல் அரைக்கும் போது வேர்க்கடலை கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 கப் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து ரைஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கத்திரிக்காயில் செஞ்சுங்கிற டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி இந்த ரைஸ் வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா டெய்லியும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.